எனக்கு தெரிஞ்சு 30/1/94 நான் முதல் முறையாக அவரை சந்தித்த நாள். அந்த நாளிலிருந்து நான் அவருடைய ரசிகராக என்னை வெளிப்படுத்திக்கிட்டேன். சென்னை அவருடைய பெயரை போட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். அந்த கடிதத்துக்கு ஒரு வார காலத்துக்குள்ளார பதில் வந்தது. அந்த காவேரி தெருவில் அவருடைய பழைய இல்லம் அது. அன்று மாலையே அவர் படப்பிடிப்பிலிருந்து திரும்பி வந்தார். இன்றைக்கும் எனக்கு நினைப்பிருக்கு, ஒரு RX 100 டூ வீலரில் தான் அவர் முதல்ல இறங்கினார். எங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அந்த புகைப்படம் இன்றைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதில் வித் லவ் அப்படின்னு போட்டு விஜய்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நற்பணி மன்றம்னு வரும்பொழுது அந்த நற்பணி மன்றத்திற்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒரு படம் வருது, அவர் பிறந்தநாள் வருதுன்னா ஏதாவது சோசியல் ஒர்க் பண்ணணும். அது சாக்கடை தள்ளுறதாகவும் இருக்கலாம், குப்பை அள்ளுறதாகவும் இருக்கலாம். இதை தான் எங்களுக்கு அன்றைய தலைமைகள் வழிகாட்டினாங்க. தொடர்ந்து நான் 94 சந்தித்ததுக்கு அப்புறம் 95ஆம் ஆண்டுலேயே நான் ஒரு 10 முறை சந்தித்திருப்பேன். பார்க்கறதுனா சும்மா பார்த்துட்டு வரதா இல்லை பேசுவீங்களா? உங்களை பார்ப்போம், பேசுவோம், அவருடைய உணவருந்துவோம். அவரும் எங்களுக்காக நேரத்தை செலவிடுவார். ஓரிரு நாள்லாம் தங்கி நாங்கள் படப்பிடிப்புகளை பார்த்து அவரோடு உண்டு மகிழ்ந்து வந்த நாட்கள் நிறைய இருக்குது. நிறைய படங்களை எங்களால் சொல்ல முடியும். தஞ்சாவூர்லேருந்து போடுறவருன்றதுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவார். குடும்ப ரீதியான விஷயங்களை கேட்பார். அவங்களுடைய நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்க பண்ணுவார். அப்போது இருந்தே அவருக்கு ஒரு நல்ல பழக்கம். ஒவ்வொருவரை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான திறன் என்ன, அதில் நீங்கள் எப்படி வரணும். உங்களுக்கு சொன்ன ஆலோசனை ஏதாச்சும் ஒன்று பகிர்ந்துக்குங்க. எனக்கு எப்போவுமே சொல்கிறது, உண்மையாக இருங்க, உழைப்பு உயர்த்தும்னு சொல்லுவார். அதை நாங்கள் கடைபிடிச்சோம். அதை இப்போ வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டோம். அந்த திருமண நிகழ்வுக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்ததோட சரி, அழைக்கவில்லை. அவருடைய பெற்றோர்கள் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க திறமையில தான் நடந்துச்சுங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் ஃபோனில் எது மட்டும் சொன்னாங்க. நான் அவர் வீட்டுக்கு விருந்துக்கே போனேன். நான் என் துணைவியாரும் போனோம். அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஆண் மகன் போனோம்னா அவனை தூக்கிட்டு போனேன். அதற்கு அவர் முறையாக எங்களுக்கான வெல்கம் பண்ணார். அது மாதிரி தொடர்ந்து எங்களை போன்ற பொறுப்பாளர்களை ஊக்கம் பண்ணுறதுல எப்பயும் அவர் தயங்குறதே கிடையாது. இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்களா? என்ன ஃபீல் ஆனிச்சு? நிறைய வைரல் ஆனிச்சு. அன்கட் வித் விகே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். நடிகராக வலம் வந்த தொடக்க காலகட்டங்களில் அவருடைய நற்பணி மன்றத்தில் தன்னை இளைஞராக இணைத்து கொண்ட ஒரு இளைஞர் 32 ஆண்டுகள் கழித்து அவருடைய அரசுல தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல் முறையா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தில் எப்படி, நீங்க தான் முதல் தலைமுறை அரசியல்வாதிகளா இல்ல ஒரு அரசியல் குடும்பமா? அதை பத்தி பகிர்ந்துக்கீங்களேன். அரசியல் பார்வையாளர் குடும்பம். நான் தான் முதல் அரசியல்வாதி. என்ன திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா? எல்லாருமே திமுகவை பின்பற்றி வந்த குடும்பம் தான். அந்த சூழலில் தான் நான் வளர்ந்தேன். நான் தளபதி அவர்கள் நேசிக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய அரசியல் தான் எனக்கு அப்படிங்கிறத 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். பொருளாதாரம் மிக்க ஒரு குடும்பமா? பொருளாதாரத்தில் நான் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் வருமானத்தை ஈட்ட வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய குடும்பம். கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் 7-8 பேரோட பிறந்தேன் நான். இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். ஓகே. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் விஜய் சார் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் உங்களை இணைச்சு கொண்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு என்ன வயது உங்களுக்கு? எனக்கு 18 வயசு இருக்கும். 94ஆம் ஆண்டில் அவரை நான் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி அவருடைய திரைப்படங்கள் 2 பார்க்குறேன். பார்க்கும்பொழுது ஒரு உந்துதல் ஏற்படுது. அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறேன். அந்த கடிதத்திற்குரிய பதில் வந்த உடனே அவரை சந்திக்க போயிட்டேன். அந்த நாளிலிருந்து நான் அவருடைய ரசிகராக என்னை வெளிப்படுத்திக்கிட்டேன். அந்த நாளிலிருந்து அவருடைய படங்களை பார்க்கிறது, அவர் படங்கள் வரும்பொழுது செயல்படுவது அப்படிங்கிற ஒரு ரசிகராக என்னை நான் வெளியில் காட்டிக்கிட்டேன். அன்றைய காலகட்டத்தில் சார் 92 தான் நாளைய திருப்பு படம் வருது. அடுத்த ஒரு 3 திரைப்படங்கள் சொல்லும்படியாக ஓடலை. ஒரு வளர்ந்து வரும் நடிகர் அப்படிங்கிறத விட ஒரு வளர்ற நடிகர், அவ்வளோதான். அப்போ தான் அந்த விதை அப்படிங்கிறது போடுறாரு. அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர் மன்றம் ரொம்ப ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. ஏன் அவங்கள நோக்கி நீங்கள் போகாமல் ஒரு 2 படம் 3 படம் நடிச்சிருக்காரு, அவரை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? இல்லை, ரசனைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இந்த ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா கூட அவர்கள் என்னை ஈர்க்கலை. இவர் தான் ஏதோ ஒரு வகையில் என்னை ஈர்த்தார். அதனால நான் அவருடைய வழியில் பயணம் பண்ண ரசிகர் மன்றத்தில் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன். அந்த காலகட்டத்தில் உற்சாகமாக நம்ம அந்த படங்கள் வரும்போது என்னென்ன பண்ணுவோமோ அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு 2-3 வருடங்கள் அப்படி தான் போனோம். 94 ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது விஜய் அவர்களோட ஒப்புதலோட இயங்குனுச்சா இல்லை தன்னார்வலர்களாக உங்களை இணைச்சு கொண்டீங்களா? தன்னார்வலர்களாக தான் அதை இணைத்து கொண்டார்கள். அப்போது அவரிடத்திலே
அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களால் அந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரசிகர் மன்றங்களை ஆரம்பித்தோம். ஆனா அவரோட ஒப்புதல் இருந்துச்சு. ஓகே, கீழே ரசிகர் மன்றம் இருக்கு, அதுக்கு ஓகே கண்டிப்பா சொல்லிட்டாரு. கண்டிப்பா. அன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல இருக்கீங்க. சென்னை அப்படிங்கிறது என்ன நடக்குது, திரைப்படத்துறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மையம் அப்படிங்கிறது சென்னை தான். அன்னைக்கு வந்து அவரை போய் ஒரு சந்திக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க இப்போ சொன்னப்போ தானே தெரியுது. அன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கீங்க. எப்படி அந்த வாய்ப்பு, எப்படி நீங்க அணுகுனீங்க? அவருடைய திரைப்படத்தை நான் பார்த்தேன். ம். ஒரு உந்துதல், அவரை சந்திக்கணும். ஆனால் கூட எங்கே போய் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சென்னை அவருடைய பெயரை போட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். அந்த கடிதத்துக்கு ஒரு வாரத்து காலத்துக்குள்ளார பதில் வந்தது. அந்த பதிலில் வந்து இந்த மாதிரி இந்த முகவரியில் இந்த நாளில் இந்த இடத்துல சந்திக்கலாம்னு என்ன சொல்கிறாங்க. கடிதம்ல என்ன எழுதிருந்தீங்க? நான் எழுதியிருந்தது உங்கள் படங்களை தொடர்ந்து 3 படத்தை பார்த்துட்டேன், ம். சிறப்பாக இருந்துச்சு. ம். சமீபத்தில் நீங்கள் இந்த மாதிரி செந்தூரபாண்டி திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. சிறப்பான வெளிப்பாடு உங்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வளர்ந்து வர்ற நீங்கள் நல்லா வருவீங்க நான் நம்புகிறேன்னு போட்டிருந்தேன். ம். நீங்கள் இப்போ கேட்டது போலவே அவருக்கு வியப்பாக இருந்திருக்கலாம். உங்கள் விமர்சனம் நல்லா இருந்தது, ம். எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தது, சந்திக்க விருப்பம் இருந்தால் வாங்க அப்படின்னு தேதியும் இடமும் குறிப்பிட்டிருந்தாங்க. ம். நான் அதுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி நான் போய் அவரை சந்தித்தேன். ம். இப்போ நீங்க ஒரு இலகுவா சொல்லிடலாம். அன்னைக்கு அந்த காலகட்டத்தை நினைச்சு பார்க்கும்போது என்ன தோணுது? அன்றைய நாள் முதல் முறை சந்திக்கும் போது யார் யார் சந்திச்சாங்க? அந்த வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்போது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அகில உலகத்தில் தமிழர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அல்லது தமிழ் பேசுகிறதுக்கு கூட தெரியாதவர்களுக்கு கூட எல்லா பக்கமும் விஜய் விஜய்ன்ற ஒரு இது கேட்குது. இப்போது அந்த உற்சாகம் கேட்குது. அவரை வந்து நம்ம இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறோங்கிறது ஒரு ப்ரௌடு மூமெண்ட். சந்திப்பு விவரிங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எந்த பகுதி, எந்த வீடு, எங்க? கண்டிப்பாக அவருடைய பழைய இல்லத்திற்கு அருகாமையில் காவேரி தெரு, இப்போ அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. அந்த காவேரி தெருவில் அவருடைய பழைய இல்லம் அது. அந்த நேரங்களில் அவரை போய் அங்கே நான் சந்தித்தேன். அப்போ எல்லாம் எங்களை நேரடியாக சந்திக்கிறது போகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அவருடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை முதல்ல சந்தித்து அன்று மாலையே அவர் படப்பிடிப்பிலிருந்து திரும்பி வந்தார். இன்றைக்கும் எனக்கு நினைப்பு இருக்குது. ஒரு RX 100 டூ வீலரில் தான் அவர் வந்து முதல்ல இறங்கினார். எங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டார். அந்த புகைப்படம் இன்றைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதில் வித் லவ் அப்படின்னு போட்டு விஜய்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அவரை நோக்கி இது மாதிரி ரசிகர்கள் வந்து அணிதிரள ஆரம்பிச்சாங்க? குறிப்பாக நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் வச்சுக்குவோம். இது மாதிரி நானும் சேர்றேன், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, வழங்குங்க அப்படிங்கிறது மாதிரி. 98 வாக்கிலேயே இதை வந்து ஒரு நற்பணி இயக்கமாக அவரே மாற்றிட்டார். அந்த நற்பணி இயக்கமாக மாறும் பொழுது எங்களுக்கும் இந்த ரசிகர்களுடைய பலம் தேவைப்பட்டது. ரசிகர்களுக்கும் ஒரு ஆர்வமாக ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அப்படி உள்ளவர்கள் நற்பணிகள் செய்கிறத, நாங்கள் ஸ்கூலில் நோட் புக் கொடுக்கறது, வேறு சின்ன சின்ன வேலைகள் மக்களுக்கான விஷயங்களை செய்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அதில் ஈர்க்கப்பட்டவர்களும் இவருடைய அமைப்பில் அப்போவே 98லேயே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே ஒரு அமைப்புக்கான தோற்றம் வந்துருச்சு. அமைப்பான ஒரு கட்டுமானம் இருந்துச்சுங்களா? நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்க? மாநிலம், தலைமை, எங்களுக்கு நாங்கள் மாவட்ட அமைப்பாக இருப்போம். நாங்கள் எங்களுக்கு கீழே நகர அமைப்புகள், பகுதி அமைப்புகள், வட்ட அமைப்புகள் இப்படின்னு நாங்கள் உருவாக்குவோம். எங்களை வந்து தலைமையில் இருக்க மாநில அமைப்பு எங்களை வழி நடத்தும், மண்டல அமைப்பு வழி நடத்தும். திருச்சி அளவில் ஒரு மண்டலம் இருக்கும், அதுக்கு மேலே சென்னை அளவில் மாநிலம் இருக்கும். இப்படி ஒரு கட்டமைப்பை அப்போ இருந்தே உருவாக்கி தான் இன்றைக்கு பெரும் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 2.5 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கிற கட்சியாக உயர்த்தி இருக்கிறார். நற்பணி மன்றங்கிறது 98லேயே ஒரு கட்டமைப்போட தான் இருந்துச்சு. ஆமாம். கிளை, மற்றபடி நகரம், பேரூர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டமைப்போட தான் இருந்துச்சு. மக்கள் இயக்கம் எப்போ உருவானுச்சு? நற்பணி மன்றத்துக்கும் மக்கள் இயக்கத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருந்துச்சு? அடுத்த கட்ட நகர்வா? ரசிகராக இருக்கிறதுக்கு அடிப்படையாக எந்த குவாலிட்டியும் தேவையில்லை. ரசனை இருந்தால் போதும். அவரை பிடிக்கும், அதுக்காக எது வேணாலும் பண்ணலாம், முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு இருந்தது. நற்பணி மன்றம்னு வரும்பொழுது அந்த நற்பணி மன்றத்திற்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒரு படம் வருது, அவர் பிறந்தநாள் வருதுன்னா ஏதாவது சோசியல் ஒர்க் பண்ணணும். அது வந்து சாக்கடை தள்ளுறதாகவும் இருக்கலாம், குப்பை அள்ளுறதாகவும் இருக்கலாம். இதை தான் எங்களுக்கு அன்றைய தலைமைகள் வழிகாட்டினாங்க. பணம் செலவு பண்ணி ஒன்றை நின்று எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாது. சமூகத்திற்கு ஏதாவது பங்காற்ற வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? இரத்த தானம் பண்ணலாம். அதுக்கு பணம் தேவையில்லை. ஒரு அரசு மருத்துவமனையில் போய் 5 பேர் கூட இரத்த தானம் பண்ணி இருக்கிறோம். தேங்கி கிடக்கிற சாக்கடைகளை தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு தேங்கி இருக்கிற குப்பைகளை அள்ளி இருக்கிறோம். அள்ளுவதற்கு நிர்வாகத்து இடத்துல போய் முறையிட்டு அதை தீர்த்து வைத்திருக்கிறோம். அப்போ அந்த பகுதிகளில் நாங்கள் தவிர்க்க முடியாதவர்களாக, அந்த மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக அறியப்பட ஆரம்பிச்சிட்டோம். மக்களுக்கு வேலை செய்கிறீங்க, ஓகே. உங்களுக்குன்னு ஒரு வேலை, என்ன ஒரு பொருளாதாரம், நீங்கள் ஒரு கட்டமைப்பில் இருந்தீங்களா? எல்லோருமே நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு தொழில்,
ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு அதை தான் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இதில் வரலை. ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதிகளாக அவங்களா அன்னைக்கு வேலைக்கு போய் தான் வாழ்க்கையை ஓட்டுவோம். அதில் ஒரு பகுதியை எடுத்து தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். அதை நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பயணத்துக்கு முடியுமா? இது மாதிரி ஒரு ஒரு தொகையை ஈட்டி அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணோம், இன்னைக்கு அது ஒரு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி. இல்லை, ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் நாங்கள் நிறைய கல்வி உதவி வழங்குவோம். அது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு 500, 200, 300 போட்டு அந்த ஒரு 5000, 3000த்தில் ஒரு 20 மாணவர்களுக்கு அன்றைய தேவைக்கேற்ற பேக் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறதெல்லாம் அந்த நற்பணி மன்றமாக இருக்கும்போதே நாங்கள் செய்வோம். அதுதான் இந்த அமைப்பினுடைய அடிப்படை சோசியல் ஒர்க்கு. சரவணன் அவர்கள் வந்து எப்போ விஜய் சரவணன் ஆறாரு சார்? பேச்சு வழக்கத்தில் 98லேயே நான் விஜய் சரவணன் ஆயிட்டேன். என்னை சரவணன் அப்படின்னு சொன்னால் பல சரவணன்கள் இருக்கும் பொழுது எந்த சரவணன் அப்படின்னு தஞ்சையில் கேட்டால் அது வந்து விஜய் சரவணன் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டேன். அது அப்படி அழைக்கிறதான் நான் விரும்பினேன். இந்த அளவுக்கு ஈடுபாடா ஒரு ஈர்ப்பா இருக்கிற நீங்க 2வது முறை விஜய் சார் எப்போ சந்திச்சீங்க? தொடர்ந்து நான் 94 சந்தித்ததுக்கு அப்புறம் 95ஆம் ஆண்டுலேயே நான் ஒரு 10 முறை சந்தித்திருப்பேன். பார்க்கறதுனா சும்மா பார்த்துட்டு வரதா இல்லை பேசுவீங்களா? உங்களை பார்ப்போம், பேசுவோம், அவருடைய உணவருந்துவோம். அவரும் எங்களுக்காக நேரத்தை செலவிடுவார். ஓரிரு நாள்லாம் தங்கி நாங்கள் படப்பிடிப்புகளை பார்த்து அவரோடு உண்டு மகிழ்ந்து வந்த நாட்கள் நிறைய இருக்குது. நிறைய படங்களை எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் குறிப்பாக தஞ்சாவூர்ல இருந்து போகிறீங்க, உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துப்பாரு, என்ன கேள்வி கேட்பாரு? தஞ்சாவூர்லேருந்து போடுறவருன்றதுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பார். குடும்ப ரீதியான விஷயங்களை கேட்பார். அவங்களுடைய நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்க பண்ணுவார். அப்போது இருந்தே அவருக்கு ஒரு நல்ல பழக்கம். ஒவ்வொருவரை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான திறன் என்ன, அதில் நீங்கள் எப்படி வரணும், அதற்கு அவரால் என்ன முடியும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஒரு இதாக இருந்தார். யாரும் வேலையை கெடுத்துக்கிட்டு வர்றதை விரும்ப மாட்டார். அதே போல் கடன் வாங்கிக்கிட்டு பொருளாதாரத்தில் இழந்துக்கிட்டு வர்றதையும் விரும்ப மாட்டார். அப்போது இருந்தே அவர் ஆலோசனை சொல்லுவார். உங்களுக்கு சொன்ன ஆலோசனை ஏதாச்சும் ஒன்று பகிர்ந்துக்குங்க. எனக்கு எப்போவுமே சொல்கிறது உண்மையாக இருங்க, உழைப்பு உயர்த்தும்னு சொல்லுவார். அதை நாங்கள் கடைபிடிச்சோம். அதை இப்போ வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி. எங்களுக்குன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் கூட அன்றைக்கி பயணம் பண்ணுவாங்க, வேறு எந்த கட்சிக்குமே போகல, உங்கள் கூட அப்படியே இருக்காங்களா? ஒரு சிலர் வேறு கட்சியில் இருந்திருப்பாங்க. அவர்களை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஒரு 100 பேர் நாங்கள் பயணம் பண்ணோம்னா அதில் ஒரு 25 நபர்கள் இன்னமும் வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவர்கள் இருக்கிறார்கள். அது இன்னமும் தொடருது. மற்ற கட்சிகள் அவர்கள் இருந்திருந்தால் கூட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தவுடன் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்கங்கிறது தான் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். இன்றைய விளம்பரங்கள் எல்லாம் அந்த கட்சியில் இருந்தவர், அந்த கட்சியில் இந்த பதவியில் இருந்தவர் இங்கே வர்றாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஊடகத்திற்கான செய்திகளாக இருக்கிறதே தவிர எங்களுக்கு தெரியும் அவர்கள்லாம் ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இருந்தவர்கள். அதனால தான் எங்களாலையும் தவிர்க்க முடியல, அவர்களை அரவணைக்கிறோம். இன்னைக்கு சேர்ந்துருக்கிற பல பேர் முன்னாடி விஜய் சார் அடிப்படையில் அவருடைய ரசிகராக இருந்தவர்கள். சார், இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப கச்சிதமாலாம் பேசுவார்னு சொல்கிறாங்களா? அன்றைய காலகட்டத்தில் நீங்களாம் உரையாடி இருக்கீங்க, ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகியாக போயிருக்கீங்க, அன்னைக்கு அப்படி தான் இருப்பாரா? அவருக்கு வந்து அளந்து பேசுவார், அதிகம் பேச விட்டு அவர் கேட்டுப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுறவர், குறைவாக பேசி அதிக செயல்களை செய்வார். ஒரு இளைஞராக இருக்கும்போது நீங்கள் கட்சிக்குள்ளே நற்பணிக்குள்ளே வந்துட்டீங்க. உங்கள் திருமணத்துக்கு கூப்பிட்டீங்களா? வந்திருந்தாரா? என் திருமணத்துக்கு அழைப்பதற்கு முன்னதாகவே நான் தஞ்சாவூரில் அவரை அழைத்து போய் ஒரு 20 சகோதரிகளுக்கு இலவச திருமணமே பண்ணி வச்சேன். அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து என் திருமண விழா நான் வந்து அழைக்கணும்னு தான் போனேன். அவரும் வருவதற்கு தயாராக இருந்தாலுமே எனக்கு நானே அந்த திருமண அரங்கத்தில் ஒரு கட்டுக்குள்ளே இருந்தாகணும். அப்போது நான் கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்க முடியாதுன்றனால அதை நானாகவே அந்த திருமண நிகழ்வுக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்ததோட சரி, அழைக்கவில்லை. அவருடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க தலைமையில் தான் நடந்துச்சுங்களா? ஆமாம், இயக்குனர் எஸ். சந்திரசேகர் அவர்கள் வருகை வந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் ஃபோனில் இது மாதிரி சொன்னார். நான் அவர் வீட்டுக்கு விருந்துக்கே போனேன், நான் என் துணைவியாரும் போனோம். அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான், அவனை தூக்கிட்டு போனேன். அதற்கு அவர் முறையாக எங்களுக்கான வெல்கம் பண்ணார். அது மாதிரி தொடர்ந்து எங்களை போன்ற பொறுப்பாளர்களை ஊக்கம் பண்ணுறதுல எப்பையும் அவர் தயங்குறதே கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகம் இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? கீழே உள்ள நிர்வாகிகளாக இருக்கட்டும், கடைக்கோடி நற்பணியிலிருந்து வந்தவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கட்சியாக இது வளர்த்தெடுப்பாங்க, கட்சியாக இது போகும் அப்படின்ட்டு? கண்டிப்பாக ஒரு ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம் வந்து ஒரு நற்பணி மன்றமாகுது. நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறுது. நற்பணி இயக்கம் மக்கள் விரும்புகின்ற மக்கள் இயக்கமாக மாறுகிறது, மக்கள் பணிகளை செய்யுது. அப்போ மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நல்லா இருக்கணும். எங்களை போன்றவர்கள் தான் அவருக்கான அரசியல் ஆர்வத்தை, அவருக்கான அரசியலின் அவசியத்தை நாங்கள் சொன்னோம்.
அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட ஊழல்கள், அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட குடும்ப ஆட்சி, சரியான தலைமை இல்லாத தன்மை, மக்களின் எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட எடுத்து சொல்ல அவர் சிந்திக்க தொடங்கிட்டார், யோசிக்க தொடங்கிட்டார். அப்படி யோசிக்கும் பொழுது இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தில் தான் மக்களுக்கு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக அரசியலுக்கு வந்தவர், மக்களின் தேவைக்காக அரசியலுக்கு வந்தவர், தன்னுடைய தேவைக்காக அவர் அரசியலுக்கு வரலை. ஏன்னா அவருக்கு இன்றைக்கு வந்து திரையுலகத்தில் உச்சாணி கும்பல் இருக்கார், 500 கோடி ரூபா சம்பளம் பெறும் அளவுக்கு இருக்கிறாரு. அவர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தால் கூட அவருக்கு வாய்ப்புகளை வழங்குறதுக்கும், அவருக்கான அதிகார பதவியை கொடுக்கறதுக்கும், அவருக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு பில்டப் கிடைக்கிறதா இருக்கட்டும் கிடைக்கும். ஆனால் அவர் அதையெல்லாம் விரும்பலை. எளிய மக்களாக தன்னை நம்பி வந்து களத்தில் மக்களுக்கு பணியாற்றி சேவை செய்து தங்கள் சொந்த காசை இழந்து ஒரு அடையாளத்திற்காக அலைகிறவர்களுக்கு நாம் முகவரியாக இருக்கணும்னு நினச்சாரு. அதை இன்றைக்கு அவர் 100% செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறார். சில தேர்தல்களாக வந்து இந்த கட்சிக்கு வந்து சமிக்கை கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு ஓட் போட சொல்லி ரசிகர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்திகள். அவருக்கும் அரசியல் புரிதல் உண்டு, அரசியல் எதிர்பார்ப்புகள் உண்டு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரும் ஒரு கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்களிக்கக்கூடிய கட்சி எதுங்கிறத அவர் நேரடியாக மறைமுகமாக ஏதோ ஒரு சமிகை செய்திருக்கலாம், அதை நாங்கள் பின்பற்றி இருக்கலாம். நிர்வாகிகளுக்கு நேரடி உத்தரவுகள்லாம் எதுவுமே எப்போதுமே செய்கிறதில்லை. நடக்கிற அரசியல் அநீதிகள், மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற கஷ்டங்கள், இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் தடுக்கணும். அது வார்த்தைகளால் விமர்சனங்களால் தீர்வு கிடைக்காது. விமர்சிக்கலாம், தப்பு சரின்னு சொல்லலாம், அதில் அவருக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது. அந்த தப்பு சரி செய்யப்பட வேண்டும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவை அரசியல் அதிகாரம். அப்படி அந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்கணும்னு நம்ம பயணம் பண்ணோம்னா நிறைய இழப்பு வரும். அந்த இழப்புக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார், இன்றைக்கு வந்தார். பல இழப்புகளை தாண்டி இந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உன்னத இடத்தை பெற்றிருக்கிறார். நான் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள், அஜித் அவர்கள்னு ரசிகர் மன்றம் வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு எதிரி மாதிரியே ஒரு பிம்பம் இருக்கும். நீங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உங்களுக்கு ஏதாச்சும் கட்டளை அப்படிங்கிறது இருக்குமா? விஜய் அவர்கள் தரப்பில் வருது இது மாதிரி என்ன ஒரு இது இருக்கும்? அவங்க ஒருபோதும் எங்கள் தரப்பில் இருந்து மரியாதைக்குரிய அஜித் அவர்களுக்கு எதிராக அதை செய்ய எதுவுமே எங்களுக்கு எந்த கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது கிடையாது. அவங்க படம் வரும், அவங்க செய்வாங்க. எங்கள் படம் வரும், நாங்கள் செய்வோம். எங்கள் 2 பேர் படம் ஒரே நாளில் வரும்பொழுது யார் யார் ரசிகராக நாங்கள் இருக்கிறோமோ அவங்க ரசிகருக்கு முன்னிலை கொடுத்துட்டு அடுத்த கட்டம் அந்த படத்தையும் போய் பார்ப்போம். அதனால எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை. போட்டி இருக்கும், பொறாமை இருக்காது. வீட்டில் இது மாதிரி எந்த அளவுக்கு யார் அம்மா அப்பா சப்போர்ட்டாக இருந்தாங்களா? இது மாதிரி நிறைய பேர்லாம் அது மாதிரி என்ன கட்சி இது மாதிரி ரசிகர்னு சுற்றிட்டு இருக்க, போயிட்டு இருக்க, வேலைக்கு போப்பா படி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலையா இல்லை மனைவியா? எனக்கு என்னுடைய குடும்பத்தில் என் தாயார், என் சகோதரர், இப்போ என்னுடைய மனைவி மிகுந்த ஒத்துழைப்பு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. தொய்வில்லாமல் மக்கள் பணி செய்கிறதுக்கும் துவளாமல் நான் இதில் செயல்படுவதற்கும் என்னுடைய தாயார் பெரும் உதவியாக இருந்தாங்க. அவங்க ஒரு 3 ஆண்டுகளாவது காலமாயிட்டாங்க. என் சகோதரர் அது மாதிரி இருந்தார், அவர் கொரோனாவில் மரணித்தார். அதெல்லாம் என்னை கொஞ்சம் பாதித்தது. அந்த இடத்துல என்னுடைய மனைவி வந்து தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து இப்போது வரையிலும் அவங்க எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. சார், அது மாதிரி உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்கள் வந்து நற்பணி மன்றத்தில் இணைஞ்சி விஜய் அவர்களுக்காக உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு இளம் பருவத்தையே நீங்கள் வந்து நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் சைடில் இருந்து உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கட்டும் இருந்துச்சு? உங்களுக்கும் அவருக்குமான சொல்லப்படாத கதைகள் ஏதாச்சும் இருந்தால் எங்கள்கிட்ட போயிருந்துக்கீங்களேன். எப்படி இருக்கும் உரையாடலாக இருக்கட்டும்? நீங்கள் அவர் ரொம்ப ஆர்வம் மிகுந்தவர், நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற அதீத ஆர்வம் கொண்டவர், ஒவ்வொரு நிகழ்வையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். நாங்கள் ரசிகர் மன்ற காலம் தொட்டு இந்த கட்சி வருவது வரையிலும் கூட அவரிடத்துல பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப சிறப்பாகவே விவாதித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் பல நாட்கள் எங்களுக்கு பரிமாறி இருக்கிறாரு. அமர வச்சு பரிமாறுவார். அவர் என்ன சாப்பிடுவார்? அவர் மிக எளிதான உணவு வகைகள் சாப்பிடுவார். ஒரு தோசை 2 தோசை சாப்பிடுவார், அல்லது தயிர் சாதம் அதிகம் விரும்பி சாப்பிடுவார். பிரியாணி ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்களுக்கு பிரியாணி விருந்து வைக்கும் பொழுது அவர் உணவு அருந்துறது இல்லாமல் குடும்பமும் அந்த பிரியாணியை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத விரும்புவார். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அவரிடத்துல எங்களுக்கு ஏற்பட்ட பிணைப்பு. அதே போல் ஒரு நிர்வாகியாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய இது எல்லாமே கேட்டறிவார். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுடைய மகன் இருக்காரா? ஒரு பேர் தெரியும்? இது என்னுடைய மகன் பேர் நான் சஞ்சய்னு வச்சேன். அதற்காக அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதனாலேயே என்னவோ கூடுதலாக என்னுடைய மகனை பற்றி எப்போதுமே கேட்பார். இன்னமும் என் அரசியல் பணிகளில் கூட என் மகன் ஈடுபடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா,
என் மகனிடத்துல கூட ஒரு 5-6 முறை அவர் தொலைபேசியிலேயே பேசி நலம் விசாரித்து ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும், அதையெல்லாம் ஒரு பெரிய தந்தையாக பெரியப்பாங்கிற ரோலை அவர் எடுத்துப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், அக்கறை உள்ளவர். என்னை மட்டும் இல்லை, என்னை போன்ற ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை எல்லாம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் குடும்பத்தோடு கூட பேசி நேரத்தை செலவு பண்ணுவார். அதெல்லாம் அவருடைய இயற்கை குணம். மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி முழுமையான ரிசர்வ்லாம் கிடையாது. அவர் எங்கே எந்த இடத்துல அவருடைய அந்த மனப்பக்குவம் ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தக்கூடியவர். பொதுவாக பெருசாக கோபப்பட தெரியாதவர். அதை விட இன்றைய வெற்றி அதுதான் சொல்கிறேனே. 1967 அண்ணா வென்றார் அப்படின்னு சொன்னால், அது நான் சட்டப்பேரவையில் கூட நேற்று சொல்லியிருப்பேன். அவர் வந்து மொழிப்போர் அது பெருசாக தமிழகத்தில் இருந்துச்சு. அதுக்காகத்தான் அந்த மாற்றம், ஆட்சி மாற்றம். 77 ஒரு புரட்சி, அது எம்ஜிஆர் செய்தார். அதுக்கு காரணம் மலிந்து போன ஊழலும் ஒரே குடும்பத்தினுடைய அதிகபட்ச ஈடுபாடோ மாற்று அரசியலை நோக்கி எம்ஜிஆரை கொண்டு. ஆனால் இப்போது அப்படி ஒரு பெரிய நமக்காக ஒருவர் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை. அதை விட அவர்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களுடைய பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, இப்படியான உறவு முறையான அன்பு, அந்த அன்புக்காக அளித்த வாக்கு தான் இது. ஒரு இந்தியாவில் இல்லை, உலக அரசியலில் அன்பை மையமாக வைத்து ஒரு அதிகாரத்திற்குரிய ஆட்சியை கொடுத்தது தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். சார், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ், திமுக, அதிமுக அப்படின்னு இந்த கட்சிகளோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லப்படும். புதுசாக கட்சி ஆரம்பித்து முதல் தடவையாக உங்களை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுங்களா? மக்கள் மீது வைத்த நம்பிக்கை தான். நான் தொடர்ந்து 30 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் அந்த மக்களுடைய பணிகளில் நிறைய ஈடுபட்டிருக்கோம். காங்கிரஸ், திமுக, அதிமுக, திரும்ப திமுக, இப்படி மாறி மாறி வாக்களித்த மக்களுக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது. அப்போ அந்த மக்களுடைய தேவைகளும் அவருடைய மனநிலையும் என்னங்கிறதையே இது புரிந்து கொள்ளாமல் வாக்கு வங்கி அரசியலை வைத்துக்கொண்டு கட்சிகள் வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள். இந்த முறை இதையெல்லாம் முன்னெடுத்து நான் தேர்தல் காலத்துக்கு வரும்போது மக்களிடத்தில் இருந்த அந்த ஆதரவு, மிக பெரும் மாற்றம் தமிழகம் முழுமைக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சோம். தஞ்சாவூரில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் மாற்றம் உறுதின்னு நம்பிக்கையோடு தான் நான் பயணத்தை தொடங்கினேன். இது இவ்வளோ பெரிய வெற்றி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இந்த வாக்குகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களுடைய ஒற்றை முகத்துக்காக விழுந்ததா, இல்லை விஜய் சரவணனுடைய பங்கும் இருக்கா? முழுக்க தளபதி விஜய் அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கிடைத்தது. அதை விட அவர் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை, அதில் வந்து விஜய் சரவணன்கிறவர் ஒரு துளி தான். தளபதி விஜயின் பெயரால் தான் விஜய் சரவணன் அறியப்பட்டார். அதன் மூலம் நல்லது நிறைய பண்ணும் பொழுது விஜயை நம்புகிறவர்கள், விஜயை பின்பற்றுபவர்கள் நல்லது பண்ணுவார்கள். அதில் விஜய் சரவணன் தஞ்சையில் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே மேலோங்கி இருந்தது. எதிர்கட்சியினர் சிலர் விமர்சனம் பண்ணும்போது கூட அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ நின்னாங்கன்னு கூட தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் பெரும்பான்மையாக உண்மை இருக்கலாம். அப்போது அந்த ஒற்றை முகம் தளபதி அவருடைய பெயர், அவருக்காக மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற நம்பகத்தன்மை, இப்படி ஒரு லீடர் இதுவரைக்கும் வந்ததில்லை. பணபலத்தை, அதிகார பலத்தை, சாதிய பலத்தை தாண்டி அவருடைய அன்புக்காக மட்டுமே வாக்களித்த மக்கள் இந்த மக்கள். 1,80,00,000 பேர் வரையிலும் வாக்களித்திருக்கிறார்கள். தனித்து அவர் நிற்கிறாரு, அவருடைய முகத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பு போயிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் தமிழக மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற மாபெரும் அன்பை காட்டுது. அதுதான் உண்மையும் கூட. பல தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க கூட போகலை, ஆனாலும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்கள்லாம் பொறுப்புணர்ந்து சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்த்தா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஒரு மகிழ்வான தருணம். அந்த தருணம் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அதே நேரத்தில் பயமாக இருந்தது. ஏன்னா கட்சி ரீதியாகவும் தனிப்பட்ட சமூக ரீதியாகவும் ஆளுமைகளாக விளங்கியவர்கள் தான் வேட்பாளர்களாக தஞ்சையில் இதுவரையிலும் அறியப்பட்டார்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி யாருன்னே தெரியாமல் வாக்களித்த மக்களுக்கு பற்றியில் நாம் யாருன்னு தெரிந்தே வாக்களித்த ஊர் தஞ்சாவூர். அப்போது அது ஒரு அடித்தளத்தையே பெயர்த்து மாற்றி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடனோட உண்மையான உழைப்பை வழங்கணுமேங்கிற ஒரு பொறுப்புணர்வும் ஒரு கனமும் கூடுனுச்சு. சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதுக்கு முத நாள் இது மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முத நாள் வந்து இது மாதிரி யார் வெற்றி பெறுறீங்களோ உடனே பனையூருக்கு வந்துடணும், அது என்ன ஆனாலும் அப்படின்னு சொன்னதிலிருந்து விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்றது வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் இருக்குல்ல, அதை ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சு? உங்கள் நிர்வாகிகளோட மனநிலை என்னவா இருந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. தமிழகத்தில் அரசியல் ஆச்சரியங்கள் நடந்தது.
நாங்கள் எப்போதும் போல இயல்பாக இருந்தோம். வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் ஓரிடத்துல ஒன்றா இருந்தோம், அவ்வளவுதான். ஏன்னா என்ன நடக்கிறதுங்கிறத கண்காணிக்கவும் அரசியல் பயிற்சிக்காகவும் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அந்த நேரத்தில் அரசியலை எப்படி பண்ணக்கூடாது என்று ஆக பெரும் கட்சிகளாய் தன்னை காட்டிக் கொண்டவர்கள், அதிகாரத்தையே சுவைத்து சாப்பிட்டவர்கள், மக்களை சுரண்டி சாப்பிட்டவர்கள்லாம் அதிமுகவும் திமுகவும் ஒருவருக்கு ஒருவர் எதிரின்னு மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி இருந்தாங்க. அவங்க இந்த தேர்தலே அதை தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று கூடி ஆட்சி அமைக்கப் போவதாக சொன்னார்கள். அந்த இழிவான மலிவான அரசியலை எல்லாம் நாங்கள் ஒரே இடத்துல இருந்து ஒற்றுமையாக இருந்து பார்த்தோம். நீங்க வந்து நிர்வாகியா விஜய் அவர்களை சந்திச்சதுக்கும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நேர்ல போய் சந்திச்சிருப்பீங்கல்ல, உங்கள்கிட்ட பேசின முதல் வார்த்தை அல்லது ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? மாற்றமே இல்லை எங்களுக்கும் அவருக்குமான உறவுல. ஆனால் பொறுப்போடு இருக்கிறாருங்கிறத உணர முடிந்தது. நீங்க வந்து ரொம்ப ஒரு சீனியர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். 32 ஆண்டுகள் பயணம் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு உங்களுக்கு இருக்கு. அமைச்சரவை இடையே நீங்க கண்டிப்பா இடம்பெறுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன காரணம் இடம்பெறல? காரணம் என்னன்றது, ஒரு முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பதையும் என்னென்ன காரணத்திற்காக இவர்கள் எல்லாம் இடம்பெற்றால் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதையும் அவருடைய சொந்த விருப்பம். அந்த இடத்திற்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு நாம ஒரு அமைச்சர்னு கனவு காணலாம், இல்லை நாம ஒரு ஆசைப்படலாம், அதுல தவறே கிடையாது. அந்த இடத்திற்கு நாம் வந்து தகுதியானவர்களா, நமக்கு அந்த அமைச்சர் அப்படிங்கிற இடத்திற்கு உரியவரா இருக்கிறோமாங்கிறத வந்து வழங்குபவர்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த அடிப்படையில் எதுவும் என்னிடத்தில் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், நான் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். அது மாதிரி ஒரு அமைச்சரவையின் தலைவராக இருக்கிற முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுங்களா? இருக்கா? வருத்தத்திற்கு இதுல வந்து ஒன்றும் இல்லை, எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லைங்கிறது மட்டும் தான். அது வருத்தமா மாறலை. இப்போ அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படின்னாலும் சட்டமன்ற உறுப்பினரா நிறைய நீங்க பண்றதை பார்க்க முடியுது. சட்டமன்றத்தில் உடைய உரை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்படும் விதமா இருந்துச்சு. அந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்களா? என்ன ஃபீல் ஆனிச்சு? நிறைய வைரல் ஆனிச்சு. மகிழ்ச்சியா இருந்தது. மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் என்பது தெரிஞ்சு கொள்ள முடிந்தது. எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டு பக்குவமற்றவர்கள், எந்த விவரமும் தெரியாதவர்கள் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சட்டப்பேரவை அறிவு உண்டுங்கிறது என்னுடைய பேச்சின் மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. என்னை போல இன்னும் நிறைய பேர் இதை போன்ற தகுதியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த சட்டப்பேரவையினுடைய மரபுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேச வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்களெல்லாம் அவர்களுடைய திறமையை காட்டுவாங்க. அப்போது பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புத்தி வரும்னு நான் நம்புகிறேன். தஞ்சாவூர்ல நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த 5 வருடங்கள்ல அடுத்து என்ன ஒரு மாற்றங்களை நோக்கி தஞ்சாவூர் இருக்கும்? 2031 முற்றிலும் தஞ்சையினுடைய முகம் மாற்றப்பட வேண்டும். அதனுடைய பழம்பெருமை மாறாமல் அதனுடைய வரலாறு மற்றும் புராணம் இதை போன்ற எல்லாத்திலையும் தொடர்புடைய ஒரு நகரம். பேச்சு வழக்கில் சொல்வார்கள், எல்லா ஊருடைய தேசம் அதனுடைய மன்னர்கள் எப்பவாவது நினைவு கூறப்படுவார்கள். ஆனால் இந்த சோழ தேசம் என்பது மட்டும் பேச்சு வழக்கில் கூட இன்றைக்கு வரைக்கும் தொடங்குகிறது. நாங்களெல்லாம் ஆத்மார்த்தமாக மாமன்னர் ராசராசன் இன்றைக்கும் தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் இருக்கிறவர்கள். அதையெல்லாம் மீட்டெடுத்து மறு உருவாக்கம் செய்து அவர் காலத்தில் எப்படி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்களோ அதை போல வாழும் ராசராசன் தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முற்றிலும் மாற்றி நல்ல சிறப்பாக அமைக்கணுங்கிறது தான் எண்ணமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியா, ஒரு இளைஞரா, ஒரு 17-18 வயசுல தொடங்கிய அந்த ஒரு பணி அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் பாட்ட வச்சிருக்கு. நிறைய நீங்கள் இன்னும் இயக்க பணிகள், மக்கள் பணிகள் அப்படிங்கிறத இன்னும் செய்யணும். உங்களுடைய மாதிரி வெற்றிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று எங்கள் குழு சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி.